நம்ம இந்த பேச்சுல சீமான மறந்துட்டோம். அதையும் பேசி மறக்கல. ஏன்னா முடிச்சுட்டா கூட்டணின்னு பேசுற போது சீமான் அந்த எல்லைக்குள்ளே வரமாட்டார். ம், ம். இன்னைக்கு வரைக்கும் பல நெருக்கடிகள், பல இழப்புகள் தொடர்ந்துகிட்டு இருந்தா கூட, ஒரு வெற்றி கூட கிடைக்கலைன்னா கூட, என்னுடைய பாணி இதுதாங்கிறத அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா, கடலூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல, நான் கூட்டணி விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற போது, அ தேர்தல்ல நாங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிட்டோம். பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ம். இதுவரைக்கும் சிவன் ஆட்டத்தை தானே பாத்திய, இன்னி என் ஆட்டத்தை பாருங்கன்னு வேற ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்ன ஆட்டம் தெரியல. 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுக்கு சொல்ற யூகம்தான். ம். விஜயனுடைய பிம்பம் உடைபடும்னு சொன்னேன். அதிமுகவோட சேர்ந்தாலும் திமுகவோட சேர்ந்தாலும் ஒரு பேச்சுக்கு அவருடைய பிம்பம் உடைபடும். ஓகே. நான் 2 பேரும் சரியில்லைன்னா நீ போய் அங்கே சேர்ந்துக்கிட்டேன்னு கேட்பான். அது போல சீமானும் யாரு கூட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இந்த 2 பேரும் கடைசி நேரத்துல பிஜேபியினுடைய தூண்டுதலால், ஏன்னு நான் பின்னாடி வர்றேன், எல்லாம் ஒரு அணியில இருப்போம் வாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு. அதற்காக நாங்கள் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிவிட்டு ஒரு கோஷத்தை பிடிச்சுக்கிட்டு ராயப்பேட்டாக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, அதிமுக தலைமை கழகத்துக்கு, அந்த காட்சியை உங்களால மறுக்க முடியாது. நடக்கலாம். வந்த திமுக கதை அவ்வளவுதான். ஆட்சியை பிடிப்போங்கிறத அன்னைக்கே நீங்க க்ளோஸ் பண்ணி எழுதி வச்சிடலாம். நடக்காது அது. ஆனா குறைஞ்சபட்சம் ஒருத்தராவது போனாலும் அது வலுவான அணியா தான் இருக்கும். அது சீமானா இருக்க வாய்ப்பு குறைவுங்கிறனால நம்ம சீமானை பத்தி அதிகமா பேசல. அவர் இன்னைக்கு வரைக்கும் தனியா நிக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறார்.